இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் மிகுதியான நம்பிக்கை வைத்திருந்தான். சிலர் தங்களுடைய பலத்தை நம்பி சார்ந்திருப்பார்கள். தன்னால் எல்லாம் செய்ய முடியும். தன்னுடைய படிப்பை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய செல்வத்தை, தன்னை சுற்றிலும் உள்ள உறவுகளை நம்பி சார்ந்திருப்பார்கள். கோலியாத் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி சார்ந்திருந்தான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ஆனால் தாவீதோ சிறுவன். பலத்தை பார்த்தால் கோலியாத் முன்பாக நிற்கக்கூட அவனால் முடியாது. ஆனால் அவன் கர்த்தரை நம்பி சார்ந்திருந்ததுனால, தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், உன்னை மேற்கொள்வேன், உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பேன் என்று தைரியமாக சொன்னான். எத்தனை நம்பிக்கை! சிலர் தங்களுடைய படைபலத்தை நம்பி சண்டையிடுவார்கள். அப்படித்தான் இங்கு அசிரிய ராஜாவின் படைத்தலைவனான ரப்சாக்கே சொன்னான், நீ யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நெறிந்த நாணலை போல இருக்கிற எகிப்தை நம்பி இருக்கிறாயா என்று எசேக்கியா ராஜா எகிப்து தேசத்தின் அதிபதியை நம்பி இருக்கிறான் என்று அவன் நினைத்து கொண்டான். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை உன்னால் சம்பாதிக்க கூடுமா என்று அவன் பேசினான். எசேக்கியா ராஜா தன்னையோ தன்னுடைய புயபலத்தையோ படைபலத்தையோ நம்பியல்ல, அவன் தேவனையே நம்பி சார்ந்திருந்தான். அன்றைய நாள் இரவு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதனால் 1,85,000 அசிரிய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். சனகெரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்ற வசனத்தின் சொல்லப்பட்டபடி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்ச பலத்தையே நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாய்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரம் போல இலை பச்சையாக இருந்து மழை குறைவான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைத்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய பலத்தையும் மனிதர்களையும் நம்பி சார்ந்திராதபடி எங்களை படைத்த தேவனாகிய உம்மை மாத்திரம் நம்பி சார்ந்து வாழத்தக்கதான கிருபை தாங்க. கர்த்தர் நீர் எங்கள் சார்பிலே நிற்கும் பொழுது எங்களுக்கு எதிராக எழும்புகிறவன் ஒருவனும் இல்லை. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.